4 நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேரு உள்ளூர்ல வலைதளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அளவுக்கு வலைதளங்கள்ல மீம்ஸாக ஒவ்வொரு ஜாதிகளை பத்தியும் மதங்களை பத்தியும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. நாம் அனைவரும் இது ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய ஒரு இடம். ஜாதிகளை மறந்து மதங்களை மறந்து நம்ம ஒன்றுபடணும். இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆபரேஷன் ஏர் ஸ்ட்ரைக் கர்னல் சோபியா குரைசி தான் இந்த சிந்தூர் ஆபரேஷனை செஞ்சிருக்காங்க. அந்த சிந்தூர் ஆபரேஷன் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணது அவங்க இன்னாரு அப்படிங்கிறத சொல்றதை விட அவங்க இந்தியாக்காரங்க, குஜராத்காரங்கிறத நம்ம பெருமையுடன் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய நேரம். நீங்க இந்தியா கேட்ல பாத்தீங்கன்னா, டெல்லியில இருக்கிற இந்தியா கேட்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல உள்ள பேர்கள் 95,300 பேர்களுடைய பேர்கள் அதுல இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் 61,395 பேரு, சிக்குங்க 8,050 பேரு, பேக்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பிற்படுத்தப்பட்டவருடைய பட்டியலில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 14,480 பேரு, தலித் அதுல பாத்தீங்கன்னா 10,777 பேரு. அதே போல அப்பர் காஸ்ட் சொன்ன உயர் ஜாதிக்காரர்கள் எவ்வளவு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 598 பேரு, சிந்தி 9 பேரு, குஜராத்தி 6 பேரு, மார்வாரி 6 பேரு, மொத்தம் 95,300 பேரு நம்ம நாட்டுக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இந்தியா கேட்ல அந்த பேர்ல இருக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஜாதியை கடந்து மதங்களை கடந்து வணக்க வழிபாடுகளை கடந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை, இந்தியா என்பது எங்களுடைய நாடு, எங்களுடைய மண், நாங்க இந்தியாக்காரங்க, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம். நம்ம நாடும் நம்மமும் நலமாக இருந்தா தான் நம்ம வீடு நலமாக இருக்கும், நம்ம நலமாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்மள யாரோ ஒருத்தன், அதாவது அவன் வணக்க வழிபாடுல யாரா வேண்டாலும் இருக்கலாம், எப்படியா வேண்டாலும் இருக்கலாம், அவன் நம்ம நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு பண்றது, பெஹல்காம்ல உள்ள நுழைஞ்சு 26 பேரை சுட்டு கொண்டுட்டு போனா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கைக்கு நம்ம அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், ஒரு கரம் கூட்டுறோம். நமது ராணுவ வீரர்களுடைய வலுவும் பாராட்டத்தக்கது. அவர்களுடைய அந்த ஏர் ஸ்ட்ரைக், சிந்தூருங்கிற அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தின கர்னல் சோபியா குரைசியினுடைய தலைமையிலானவங்க எல்லாரையும் நம்ம பாராட்டணும். அதே போல இப்ப தொடர்ந்து பாகிஸ்தான்களுடைய ட்ரோனை எல்லாம் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பெரிய முன்னேற்றத்துல இருக்கிறோம். உலக நாடுகளே நம்மளை திரும்பி பார்க்கிற நிலையில இருக்கு. மற்ற நாடுகளை போல இந்தியா வலுவிழந்த நாடு இல்ல, வலுவான நாடு. எல்லா பொருளாதாரத்திலையும் சரி, கல்வியிலும் சரி, போராட்டத்திலையும் சரி, இராணுவத்திலும் சரி வலுவோட இருக்கிறோம். ஜாதிகளை பற்றி இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க வலைதளங்கள்ல போட்டு நம்மளை நாமே குறை கூறிக்கொள்ள வேண்டாம். அது கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது.